ஓம் சாந்தி 21/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அசுர வழியில் செல்வதால் வழிமாறி விட்டீர்கள். இப்போது ஈஸ்வரிய வழிப்படி சென்றால் சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகள் தந்தை மீது எந்த நம்பிக்கை வைக்க வேண்டும், எதை வைக்கக்கூடாது? பதில்: நாம் பாபா மூலமாக தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம் என பாபா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். குழந்தைகளே, இவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என பாபா சொல்றார். பாபா என்ன சொல்றாரு? அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அவர் நம்மளை மாற்ற வந்திருக்கிறாரு. அவர் இவங்க நோயாளியாக இருக்காங்க, இவங்களுக்கு உடம்பு சரியாகணும் அப்படி இப்படிலாம். ஏன்னா உடம்பை பற்றி விஷயம்லாம் பாபாட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா பாபா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. அவர் பிறப்புல வர்றதில்லை. அவர் ஆத்மாவை தூய்மையாக்க தான் வந்திருக்கிறாரு. மற்றபடி உடல்ல ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் அவரால் எதுவும் செய்ய முடியாது. அதனால சொல்றாரு, அதெல்லாம் ஆசீர்வாதம் செய்யுங்கன்ட்டு என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். இங்கே இறக்கப்படுதல், ஆசீர்வாதம் செய்தல் போன்ற விஷயங்களே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களை பதித்த நிலையிலிருந்து பரிசுத்தமாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். இப்போது எந்த விக்கிரமும் ஆகாமல் இருப்பதற்கான செயல்களை நான் கற்பிக்கிறேன். அதாவது இவ்வளவு நாள் செஞ்ச பாவ கர்மங்கள் விளைவு தான் நம்ம நோயா வர்றது, மற்ற விஷயங்கள் பிரச்சனைகள், அதெல்லாம் அதை நம்ம அனுபவிக்கிறோம். அதே பாபா நினைவுல இருக்கும்போது அதெல்லாம் கம்மியாயிடும். அது இனிமே நம்ம விக்கிரமம் செய்யாம இருப்பதுக்கான கர்மாவை தான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சுகர்மா எப்படி செய்யணும், பாபா நினைவுல எப்படி காரியம் செய்யறதுன்றதுதான் சொல்லி கொடுக்குறாரு. மற்றபடி பழசு நம்ம அனுபவிக்கிறது இதெல்லாம் இப்போ பக்தியில சொல்லுவாங்களே, அவங்களுக்காக வேண்டிக்கோங்க இவங்களுக்காக வேண்டிக்காங்கன்னு, அதெல்லாம் இங்க எங்க பாபாவாலே எதுவும் செய்ய முடியாதுன்றாரு. அவங்கவுங்க கர்மப்படி அவங்கவுங்க கர்ம வினைகளை அனுபவிக்கிறாங்க, அது நம்மளால எதுவும் முடியாதுன்றாரு. பாடல்: அன்று இல்லாவிட்டாலும் நாளை இந்த மேகங்கள் பொழியும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீங்க. இப்போது வீட்டுக்கு போக வேண்டும் என குழந்தைகள் அறிகிறீர்கள். பாபா அழைத்து செல்வதற்காக இப்ப வந்திருக்கிறார். ஆத்ம உணர்வுடன் இருக்கும்போது தான் அந்த நினைவே நமக்கு இருக்கும். அதாவது பாபா வந்துட்டாரு அப்படின்றது நமக்கு எப்ப இருக்கும்னா ஆத்ம உணர்வுல இருக்கும்போது தான். தேக உணர்வில் வந்துவிட்டால் நினைவே இருக்காது. பாபா பயணியாக வந்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். நீங்களும் பயணியாக தான் வந்திருக்கிறீங்க. இப்போது உங்கள் வீட்டை மறந்துட்டீங்க. நம்மளும் இங்க உலகத்துல வழிபோக்கன் மாதிரி தான் வந்திருக்கோம். சும்மா கொஞ்ச காலத்துக்கு தான் பயணியா தான் வந்திருக்கிறோம். நம்ம எங்க இருந்து வந்தோன்றதே மறந்துட்டோம். பரந்தாமத்திலிருந்து தான் வந்திருந்தோம். பிறகு தந்தை வீட்டை நினைவுபடுத்தியுள்ளார். மேலும் தினந்தோறும் புரிய வைக்கிறார் நமக்கு, குழந்தைகளே, நீங்களாம் இங்கேயே இருந்தவங்க கிடையாது, நீங்க பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்தவங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. சதப்பிரதானமாக மாறாதவரை நீங்க பரந்தாமத்துக்கு போக முடியாது. பாபா சரியாக சொல்கிறார் என குழந்தைகளுக்கு புரிகிறது. தந்தை கூட குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கும்போது நல்ல குழந்தைகள் தான் அதன்படி நடக்கிறாங்க. இச்சமயம் நல்ல வழியை கொடுக்கக்கூடிய தந்தை யாருமே இல்லை. இங்க இருக்கிற அப்பாக்கள்லாம் அவங்களே தூய்மையற்ற நிலையில இருக்கிறாங்க. அவங்க காட்டுற வழியும் தூய்மையற்ற வழியா தான் இருக்கு. ஆனா நமக்கு பாபா சொல்றது தூய்மையான வழி. ஆகவேதான் இப்ப எல்லாருமே வழி மாறி போறாங்கன்றாரு. ஏன்னா அப்பா அம்மாவே சரியில்லைன்னா பிள்ளைங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. ஆகவேதான் வழி மாறி இருக்கிறார்கள். ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். அந்த வழிப்படி கூட சில குழந்தைகள் நடக்கிறது இல்லை. அதிசயமாக இருக்குது பாபாக்கு. லௌகீக தந்தையின் வழிப்படிதான் நடக்கிறாங்க. அது அசுர வழியாகும்ட்டு பாபா சொல்றாரு. இதுவே இப்ப நாடகம் ஆகும். நீங்கள் அசுர வழிப்படி நடந்து இந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதால் சுகதாமத்துக்கு போயிடலாம். அது எல்லையற்ற சொத்தாகும். சுகதாமம் எல்லையற்ற சொத்து. அதாவது நமக்கு சொர்க்கம்ன்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து. அது தினந்தோறும் நமக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரும் இங்கேயே இருக்க முடியாது, வீட்டில் இருந்தாலும் நினைக்க வேண்டும். இப்போது நடிப்பு நிறைவடைய போகிறது என்று பாபா சொல்றார். வீட்டிற்கு இப்போ திரும்பி போகணும். மனிதர்கள் எவ்வளவு மறந்துட்டாங்க. இவர்கள் அவர்களுடைய வீடு ராஜ்யத்தையும் கூட மறந்து போயிருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது அல்லவா. இப்போது வீட்டையும் நினைங்க என பாபா சொல்றாரு. உங்கள் ராஜ்யத்தையும் நினைங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நடிப்பு நிறைவடைய போகிறது. இப்போது திரும்ப வீட்டுக்கு நம்ம போகணும், மறந்துட்டீங்களான்ட்டு பாபா கேட்கிறாரு. பாபா நாடகத்தின்படி எங்களுடைய நடிப்பு இப்படிதான், வீடு வாசலை மறந்து ஒரேடியாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகளாகி நீங்க சொல்லலாம். நம்ம சொல்லுவோம், பாபா நாங்க இப்படிதான் நடிச்சுட்டு வந்திருக்கிறோம், வீடு வாசலையே மறந்துட்டு ஒரேடியா இப்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம்ட்டு நம்ம சொல்லுவோம்.
பாரதவாசிகள் தான் தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து தெய்வீக தர்மத்தையும் தெய்வீக கர்மத்தையும் தாழ்த்திட்டாங்கன்றாரு. இப்போது பாபா உங்களுடைய தர்மமும் கர்மமும் இவ்வாறு இருந்தது என எச்சரிக்கிறார். அங்கே உங்களுடைய கர்மங்கள் எந்த ஒரு தீங்கும் தராததாக இருந்தது என பாபா சொல்றாரு. கர்மம் அக்கர்மம் விகர்மத்தின் விளைவுகளை பாபா தான் உங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறாரு. சத்தியுகத்தில் கர்மம் பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் கர்மம் தீங்கு தராததாக இருக்கிறது. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா கர்மம் வந்து தீங்கு விளைவிக்காததா இருக்கும். ஆத்ம உணர்வுல எல்லாரும் நடிக்கிறதுனால யாருக்கும் அவங்க பேசுறதோ நடத்துகிறதோ மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியே இருக்காது. ராவண ராஜ்யத்தில் கர்மம் தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்காது. இங்க எது செஞ்சாலும் நல்லதே செஞ்சாலும் தீங்கா மாறிடுது இல்லையா. நல்லது நினைச்சுன்னு செய்ய போய் அதுவே தப்பா மாறிடும். அது யாரு என்ன நினைக்கிறாங்க ஒண்ணுமே எண்ணங்களை படிக்க முடியாது இல்லையா. அதனால வந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அதனால இங்க கர்மம் எல்லாமே தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது தர்மத்தையும் கர்மத்தையும் உயர்ந்ததாக மாற்ற தந்தை வந்திருக்கிறார். எனவே இப்போது ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மத்தை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எந்த ஒரு கீழான கர்மத்தையும் செய்து யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அது ஈஸ்வரிய குழந்தைகளுடைய வேலையே கிடையாது. இப்ப வந்து நம்ம வந்து இந்த பிகே ஆயிட்ட பிறகு இப்ப எந்த ஒரு கீழான கர்மத்தையும் செய்யக்கூடாதுன்றாரு. என்ன டைரக்ஷன் கிடைக்கிறதோ அதன்படிதான் நடக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றார். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். சுத்தமான உணவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றார். ஒருவேளை வேறு வழி இல்லை என்றால் பாபாவிடம் ஆலோசனை கேளுங்கள். வேலை செய்யும் இடங்களில் கூட சிறிது சாப்பிட வேண்டியிருக்கிறது என பாபா புரிஞ்சுக்கிறார். சிலர் நிறைய வெளி தூரத்துல போய் எங்கேயாவது வேலைக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும்போது பாபா புரிஞ்சுக்கிறார். அப்ப நம்ம வந்து அந்த திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடணுன்றாரு. சாப்பாட்டுக்கு நீங்கள் யோகா பலத்தினால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்றீங்க சொல்வார். தயிர் வாங்கி சாப்பிடுங்க, அப்புறம் பழம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, பிஸ்கெட் சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி வெளியில போனா இந்த மாதிரி விஷயங்கள் பழங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்ப கூட வெளியில சாப்பிட வேண்டிய கட்டாயம் வரும்போது அதுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு பாபா நினைவுல அப்புறமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. பதித உலகத்தை பாவனமாக மாத்துறீங்க என்றால் உணவை தூய்மைப்படுத்துவது பெரிய விஷயமா. பாபா எந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம தலையில பொறுப்பா கொடுத்துருக்காருன்னா உலகத்தையே மாற்றக்கூடிய காரியம். உலகத்தையே நீங்க தூய்மையா மாற்றக்கூடியவங்கன்னா உங்களால உணவை தூய்மைப்படுத்த முடியாதா? அப்பேற்பட்ட ஆத்மா நீங்க அப்படின்றாரு. ஆத்ம உணர்வுல இருந்து அந்த உணவை கூட உங்களால தூய்மைப்படுத்த முடியுன்றாரு. வேலை செய்ய வேண்டும். பாபாவினுடையராகிவிட்டால் அனைத்தையும் விட்டு இங்கேயே வந்து இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபாவுடையரா ஆயிட்டோம், பிகே ஆயிட்டோம்னா எல்லாத்தையும் வீடு வாசலை விட்டுட்டு மதுபனோட போயிடணும்லாம் கிடையாது. எவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரும் இங்கே வந்து மதுபனில் இருக்க முடியாது. அனைவரும் குடும்ப விவகாரத்தில் தான் இருக்கணும். நான் ஆத்மா, பாபா வந்திருக்கிறார், நம்மை தூய்மையாக்கி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார், பிறகு ராஜ்யத்தில் வருவோம் என்பதை புரிஞ்சுக்கணும். இது ராவணனின் தேசமாகும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் நாடகப்படி முற்றிலும் அழுக்காகிட்டீங்க. இப்போது நான் உங்களை எழுப்புவதற்காக வந்திருக்கிறேன். ஸ்ரீமத் படி செல்லுங்கள் என்று பாபா சொல்றார். முக்கியமானது ஸ்ரீமத் தான் நம்மளை கரை சேர்க்கும். ஸ்ரீமத் படி நடந்தாலே போதும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். எவ்வளவு பின்பற்றுகிறீர்களோ அவ்வளவு உயர்ந்தவரா ஆவீங்க. ஸ்ரீமத் படி எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளவு உயர்ந்தவரா நம்மளால ஆக முடியுன்றாரு. பாபா நம்மை சொர்க்கத்துக்கே அதிபதியாக இப்ப மாற்றுகிறார். அவரை மறந்து விட்டோம் என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்க கொள்கிறீர்கள். இப்போது பாபா சீர்திருத்தத்துக்காக வந்திருக்கிறார். நன்கு நம்ம திருந்தணும் அல்லவா, மகிழ்ச்சி அடைய வேண்டும்ன்றாரு. எல்லையற்ற தந்தையே கிடைச்சிருக்கிறாரு இல்லையா, அப்பாவே கிடைச்சிட்டாரு. வேற என்ன வேணும்? குழந்தைகளிடம் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கொள்வது போல உங்களிடம் பாபா வந்து பேசுறாரு. இப்ப வந்து குழந்தைகள்கிட்ட இப்ப நம்ம போய் சின்ன குழந்தைகள்ட்ட எல்லாம் நம்ம போய் பேசுவோம்ல, அந்த மாதிரி பாபா நம்மகிட்ட பேசுறாரு. அவரும் ஆத்மா தான், பரமாத்மா. அவருக்கு கூட நடிப்பு இப்ப இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்களும் நடிகர்களே. உயர்ந்ததுல இருந்து தாழ்ந்ததிலும் தாழ்ந்ததான நடிப்பு இருக்கிறதுன்றாரு. அதாவது பெரிய லெவல் ஹையஸ்ட் நடிப்பு நடிச்சவங்களும் நம்ம தான், தாழ்ந்த நடிப்பு நடிக்கிறவங்களும் நம்ம தான்றாரு. பக்தி மார்க்கத்தில் அனைத்தும் செய்வது ஈஸ்வரனேன்ட்டு மனுஷங்க பாடுறாங்க. அதாவது எல்லாமே ஈஸ்வரன் தான் செய்யறாரு அப்படின்ட்டு பாடுறாங்க. ஒரு இலை அசைஞ்சா கூட ஈஸ்வரன் அசைக்கிறாரு, அவர் அருளால் தான் இந்த இலை அசைதுன்னு சொல்லுவாங்க. நோயாளிகளை சரி செய்வது என்னுடைய நடிப்பே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் தான் ஊசி போடுவாரு, எதாவது மாத்துவாரு. கடவுள் என்ன பண்ணுவாரு? கடவுள் வந்து அவர் பிறப்பிறப்புலே வர்றதில்ல, கண்ணுக்கு தெரியாது. அவர் வந்து ஆத்மாவை தான் தூய்மைப்படுத்த வந்திருக்கிறாரு. மற்றபடி உடம்புல வர நோய்க்கெல்லாம் அவர் என்ன பண்ண முடியும்?
அதனால இது என்னுடைய நடிப்பு இல்லைன்றாரு. தூய்மையாக மாறினால்தான் நீங்கள் வீட்டிற்கு போக முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ராஜ்யத்திலும் அப்பதான் நீங்க போக முடியும். நீங்க ஆத்ம உணர்வுல வந்து ஆத்மா தூய்மையாக தூய்மையாக தான் பரந்தாமத்துக்கு போக முடியும். அப்புறம் ராஜ்யம் சொர்க்கத்துக்கும் போக முடியும். வேற எந்த நம்பிக்கையும் வைக்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மற்றதெல்லாம் இந்த பக்தி மார்க்கத்துல வந்து இந்த தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும், அப்புறம் கற்பூரம் ஏத்துனா உடம்பு சரியாயிடும், இந்த கோயிலுக்கு போனா வந்து உடம்பு சரியாயிடும், இப்படிலாம் வேண்டிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இங்க பாபாட்ட வைக்க கூடாது. ஏன்னா பாபா வந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்த தான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. டிராமா படி எல்லாமே நடக்குது, மற்றபடி நம்ம எதுவும் செய்ய முடியாது. யார் யார் எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகிறது, கர்ம போகத்தை அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும்போது எல்லாருமே அந்த கர்ம கணக்கை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா வந்து ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நமக்கு அவ்வளவா வலி தெரியாது. இப்ப தாதிகள் மம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் உடம்பு ஃபுல்லா கேன்சர் வந்து இந்த மம்மாக்கு இருந்தாலும் அவங்க முகத்துல அந்த தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஆத்மா அவங்க சக்திசாலியா இருந்தா அந்த உடல்ல இருக்கிற அந்த நோயை கர்ம போகத்தை கூட அவங்க வந்து அவ்வளோ வலி இருந்தும் அதை வெளியே காட்டாத அளவுக்கு அவங்க ஆத்ம சக்தி இருந்தது அவங்கள்ட்ட. தாதிகள்லாம் வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து மறுப்பூசி போடாமலே போடுங்க, மறுப்பூசி போடாமலே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். இன்ஜெக்ஷன் போடாம அந்த அளவுக்கு நான் ஆத்ம உணர்வுல இருப்பேன், எனக்கு வலிக்காதுன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து மெடிடேஷன் பவர் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பாபா நினைவுல இருந்திருக்கிறாங்க. அதனால உடம்புக்கும் பாபாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. மற்றபடி ஆத்மாவுடைய பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உடலினுடைய உணர்வே நமக்கு இருக்காது. அதனால பாபாவை நினைச்சா போதும். பாபாவை நினைச்சு நம்ம சக்திசாலியா மாறினாலே உடல்ல வர நோய்கள்லாம் நமக்கு ஒரு பெருசா தெரியாது. அதான் பாபா சொல்றாரு, இதன் மேலாம் எந்த நம்பிக்கை வைக்காதீங்க. இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என்பதில்லை. ஆசீர்வாதம் கிருபை போன்ற விஷயங்கள் என்னிடம் எதுவும் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களை காப்பாத்துங்க, ஆசீர்வாதம் வைங்க பாபா, கருணை வைங்க பாபா அப்படின்ட்டு அவர்கிட்ட அந்த பக்தியில வேண்டுற மாதிரி வேண்டதெல்லாம் இங்க கிடையாதுன்றாரு. அவை வேண்டும் என்றால் சாது சன்னியாசியிடம் செல்லுங்கள் சொல்றாரு. ஓ பதித பாவனா வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள், தூய்மையான உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என நீங்க என்ன அழைத்தீங்க. அதனால தான் நான் வந்திருக்கிறேன். உங்களை ஆத்மாக்களை தூய்மை பண்ணதான் நான் வந்திருக்கிறேன். நான் உங்களை விஷக்கடலிருந்து அழைத்து செல்கிறேன். பிறகு நீங்கள் விஷக்கடலில் ஏன் மாட்டிக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா கேட்கிறாரு நம்மள வந்து இப்ப இந்த இந்த கலியுகம் ஒரு விஷம் நிறைந்த உலகம். இங்க இருந்து நம்மளை கூட்டிட்டு போய் பார்க்கடல்ல விடுறாரு. திரும்ப வந்து நீங்க ஏன் மாட்டிக்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய நிலை இப்படி ஆகிருச்சு, ஞானம் பக்தி உங்களுக்காக தான். சன்னியாசிகள் கூட ஞானம் பக்தி வைராக்கியம் என்று சொல்றாங்க, ஆனால் அதனுடைய பொருளை அவர்கள் அறியவில்லை. அதாவது பக்தி மேல வைராக்கியம், பக்தி மேல என்னைக்கு வைராக்கியம் வருதோ அப்பதான் ஞானம் புரியும், அப்பதான் ஞானமே பிறக்கும். அதனால்தான் பக்தி வைராக்கியம் ஞானம், ஞானம் அதுக்கப்புறம் தான் வரும். அது வந்து அவங்க புரிஞ்சுக்கல. இப்போது உங்களுடைய புத்தியில் ஞானம் பக்தி பிறகு வைராக்கியம் என்பது இருக்கிறதுன்னு சொல்றாரு. எனவே எல்லையற்ற வைராக்கியத்தை கற்பிப்பவரும் வேண்டும் இல்லையா. இது சுடுகாடு என பாபா புரிய வச்சிருக்கிறார். இந்த கலியுகம் ஒரு சுடுகாடு. இதன் பிறகு சொர்க்கமாக ஆகணும், அப்புறம் சொர்க்கமா மாறும். அங்கே ஒவ்வொரு செயலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. சொர்க்கத்துல எல்லாமே அவங்க ஆத்ம உணர்வுல செய்யறதுனால எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அங்க எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். இப்போது பாபா உங்களுக்கு விக்ரமம் நடக்காத அளவுக்கு கர்மங்களை கற்பிக்கிறார். இப்ப பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரு இல்லையா, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இப்படி நடந்துக்கோங்க, எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுக்காதீங்க, மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க, எல்லாத்தையுமே நமக்கு பாபா ஸ்ரீமத் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா. இப்படிதான் நடந்துக்கணும்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி நடந்துக்கும் போது நமக்கு எந்த ஒரு துன்பமும் துக்கமும் இங்க வராது. துக்கம் எல்லாம் விலகிடும். யாருக்கும் துக்கம் அளிக்காதீர்கள், பதிதர்களின் உணவை சாப்பிடாதீர்கள். அதாவது தூய்மையற்றவங்க அவங்க கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிடாதீங்க. ஏன்னா அவங்கவுங்க ஏதாவது எண்ணங்களோட சமைப்பாங்க. வெட்டுவன் குத்துவன் நினைச்சுக்கிட்டு ஒரு சாப்பாடை சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அதே புத்தி தான் வரும். நமக்கும் அதே வெட்டுவன் குத்துவன்ற மாதிரி நமக்கும் கோபம் வரும். இதுக்கு ஒரு சன்னியாசியோட உதாரணம் கூட இருக்கு. ஒரு சன்னியாசி ஏதோ ஒரு வீட்டுக்கு போனாராம். அங்க இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்து சமைச்சு போட்டாங்களாம், அதை சாப்பிட்டாராம். அன்னைக்கு நைட் அவர் தூங்கும் போது அவரே அறியாம என்ன பண்ணாராம், அந்த வீட்டுல எதையோ ஒரு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாராம். அப்புறம் தான் யோசிக்கிறாராம், நான் ஏன் அப்படி செஞ்சேன். அப்ப வந்து அந்த அம்மா, அது வீட்டுல சமைச்ச அம்மா இருக்காங்களே அவங்களுடைய அந்த மனநிலை வந்து அந்த மாதிரி இருந்திருக்குது, திருடுற மனநிலை இருந்திருக்குது. அதை அவங்க கையால சாப்பிட்டதுனால அவருக்கும் அதே மாதிரி அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த உணவு வந்து யாரால சமைக்கப்படுதோ அவங்களுடைய
எண்ணெய் அதிர்வுகள் அதில் வந்து இருக்கும். அதனால அவங்க கையால் சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அதே எண்ணெய் அதிர்வுகள் வரும். அதனால தான் பாபா வந்து வெளியில சாப்பிடாதீங்க இந்த மாதிரி ஸ்ரீமத்லாம் நம்ம கொடுத்துருக்குறாரு. விகாரத்திலும் ஈடுபடாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதில் தான் அபலைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகிறதுன்றாரு. மாயா எப்படி தடையை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இது அனைத்தும் குப்தமாகுன்றாரு. இப்போ பாபா வந்து ஞான யஜ்ஞத்தை படைக்கிறார். ஆனா இதுல சில அசுரர்களும் என்ன பண்றாங்க, தடையை போடுறாங்க. அவங்கெல்லாம் மாயா மாதிரி தடை விதிக்கிறாங்க. இதெல்லாம் குப்தமா நடக்குது. அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே யுத்தம் நடந்ததுன்ட்டு காட்டுறாங்க. ஆனா தேவதைகள் இருந்தது சொர்க்கத்துல, அசுரர்கள் இருந்தது கலியுகத்துல. இவங்க 2 பேருக்கும் எப்படி யுத்தம் நடக்கும்? இது அசுர குணங்களுக்கும் தெய்வீக குணங்களுக்கும் நடக்கிற போரு. சொல்லுவாங்களே, எனக்குள்ளார 2 மிருகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு நல்ல குணம், இன்னொன்னு கெட்ட குணம். அதான் நமக்குள்ளார இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் தான் ராவணனுடைய குணங்கள். அது வந்து காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். தெய்வீக குணங்கள் பாபாட்ட இருந்து வருது. அது நமக்குள்ளார ஸ்டோராக இந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சிரும். இதுதான் நமக்குள்ளார நடக்கிற யுத்தம். இப்போது போர் என்பது ஒன்றுதான் சொல்றாரு. பிறகு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே யுத்தம் நடந்ததுன்ற வேற காட்டியிருக்கிறாங்க சாஸ்திரத்துல. நான் எதிர்காலத்தில் 21 பிரிவுகளுக்காக உங்களுக்காக ராஜயோகத்தை இப்போது கற்பிக்கிறேன்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இது மரண உலகமாகும். மனிதர்கள் சத்யநாராயண் கதையை கேட்டு வந்திருக்கிறாங்க, எந்த நன்மையும் இல்லை. இப்போது நீங்கள் உண்மையான கீதையை சொல்றீங்க, நீங்கள் உண்மையான ராமாயணத்தை கூட சொல்றீங்க. ஒரு ராமர் சீதையின் விஷயமே இங்க இல்லை. நம்ம எல்லாரும் சீதைகள். பாபா வந்து ஒரு ராமர், அவர்தான் ராமர். இச்சமயம் முழு உலகமும் இலங்கையாக இருக்கிறது, இலங்கையாக இருக்குது. இப்ப எல்லாருமே சீதைகள் தான். நாலாபுறமும் தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அதனால முழு உலகமும் இலங்கையா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஒரு இலங்கை கிடையாது, இந்த முழு உலகமே இலங்கையா இருக்குது. இது எல்லையற்ற இலங்கை ஆகும். இதில் ராவணின் ராஜ்யம் தான் இருக்குது. ஒரு தந்தை தான் மணவாளன், மற்ற அனைவரும் மணப்பெண்கள். பாபா தான் மணவாளன், நம்ம எல்லாரும் மணப்பெண்கள். இப்போது பாபா உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார். இது சோக வனமாகும். பாருங்க, இந்த உலகமே ஒரு ராவண ராஜ்யம், ஒரு இலங்கை மாதிரி இருக்கு. இதுல சீதைகள் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இது ஒரு சோக வனம்ன்றாரு. துக்கமான உலகம் இல்லையா. சத்தியுகம் சோகம், துன்பம் இல்லாத தோட்டம் என சொல்லப்படுகிறது. ஆனா சொர்க்கம் வந்து அசோகவனம். உண்மையான அசோகவனம் சொர்க்கம் தான். அங்க துன்பமே இருக்காது. அங்க துன்பம் துயரம் எதுவுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இச்சமயம் துன்பமோ துன்பம் மட்டும்தான் இருக்கிறது. பாபா சொல்றாரு, ஒருவர் கூட சோகமற்றவரே இங்க கிடையாது. எல்லாருமே சோகமா தான் இருக்கிறாங்க. அசோகா ஹோட்டல் மட்டும் பேர் வச்சுக்கிறாங்க, ஆனா உலகம் ஃபுல்லா சோகமா தான் இருக்குன்றார். இச்சமயம் முழு உலகமும் எல்லையற்ற ஹோட்டல் என புரிஞ்சுக்கோங்கன்ட்டு பாபா சொல்றாரு. உலகமே ஒரு ஹோட்டல்ன்றாரு. சோக ஹோட்டலாக இப்ப இருக்குதுன்றாரு. மனிதர்கள் உண்ணுதல் அருந்துதல் அனைத்தும் விலங்குகளை போல இருக்கிறதுன்றாரு. இப்ப எல்லாரும் சாப்பிட்றத பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு சிங்கம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தானே எல்லாரும் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அதையும் இதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. மனுஷங்களே விலங்குகள் மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. உங்களை பாபா எங்கே அழைத்து செல்கிறார் பாருங்கள். உண்மையான அசோகவனம் சத்தியுகத்தில் தான் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றார். எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதன் வித்தியாசம் பாபா தான் இப்ப தெரிவிக்கிறார். குழந்தைகளாகி உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி இப்ப இருக்கணும். பாபா நம்மை படிக்க வைக்கிறார் என தெரிஞ்சிருக்கிறீங்க. அனைவருக்கும் வழிகாட்டுதல், கண் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக இருத்தல் போன்றவை நம்முடைய வேலையாகும்ட்டு பாபா சொல்றார். எல்லாருக்கும் வழியை காட்டணும். கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கணும்ட்டு இது நம்ம வந்து பாபா சொல்றார். இதான் நம்மளுடைய வேலைன்றார். சித்திரங்கள் கூட உங்களிடத்துல இருக்குது. இது இந்த நாடு என பள்ளிக்கூடங்களில் சித்திரங்களை வைத்து புரிய வைக்கப்படுகிறது இல்லையா. இப்ப சித்திரங்கள் கூட நம்ம கிட்ட 7 நாள் கோர்ஸ்க்கான சித்திரங்கள் இருக்குது. இப்ப ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா மேப்பை வச்சு இது இந்த நாடு, இது இந்த நாடுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நீங்களும் ஆத்மா இப்ப சரீரம் அல்ல என்பதை இப்ப புரிய வைக்கிறீங்க. ஆத்மாக்கள் சகோதரர்கள், எவ்வளவு எளிதான விஷயங்களை இப்ப நீங்க சொல்லி கொடுக்குறீங்க எல்லாருக்கும். நாம் அனைவரும் சகோதரர்கள் என சொல்றீங்க. நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்கள் அல்லவா என பாபா சொல்றார். இறை தந்தை என சொல்கிறீர்கள் அல்லவா. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. சகோதரன் சகோதரி இப்ப ஆகுறீங்க. நாம் சிவபாபாவின் குழந்தைகள், அனைவரும் சகோதரர்கள் ஆவர். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள் ஆவார்கள். நாம் தாத்தாவிடம் வந்து இப்ப சொத்தை அடைய வேண்டும்ட்டு பாபா சொல்றார். எனவே தாத்தாவை தான் நினைக்கிறாங்க. இந்த குழந்தையை பிரம்மாவை கூட நான் என்னுடையவனாக இப்ப மாற்றி இருக்கிறேன். அதாவது இவருக்குள் நான் பிரவேசமாகி இருக்கிறேன். இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றார். குழந்தைகளே, இப்போது புதிய தெய்வீக இல்லறமாக உருவாகிட்டு இருக்குதுன்னு பாபா சொல்றார். பாபா ஒவ்வொருத்தரா தேர்ந்தெடுத்து பிகே ஆக்கி எல்லாரையும் தத்து எடுத்து புதுசா வந்து இல்லற மார்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் பிகே அனைவரும் சிவபாபாவின் வழிபடி தான் நடக்கிறீங்க. பிரம்மா கூட அவருடைய சிவபாபாவுடைய வழிபடி தான், ஸ்ரீமத் படி தான் நடக்கிறாரு. அதனாலதான் கிருஷ்ணர் ஆகிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை நினைங்கன்ட்டு பாபா சொல்றார்.
மேலும் அனைத்து உறவுகளிலிருந்து இப்ப விடுபடுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. 8 மணி நேரம் நம்ம நினைக்கணும். மீதம் 16 மணி நேரம் ஓய்வு, வேலை போன்ற எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. ஆனா பாபாவே 8 மணி நேரம் நினைங்கன்றாரு. நான் பாபாவின் குழந்தை என்பதை எப்போதும் மறக்காதீங்கன்றாரு. இங்கேயே வந்து ஹாஸ்டலில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. சில பேர் பிகே ஆனவுடனே மதுபனோட போயிடணும், அங்கே இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இல்லறத்தில் குழந்தைகளுடனும் இருக்க வேண்டும். தந்தையிடம் வருவது புத்துணர்வு அடைவதற்காக ஆகும். அப்பப்போ மதுபன் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். மற்றபடி அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மதுரா பிருந்தாவனத்தில் மதுபனின் காட்சி காண்பதற்காக போறாங்க. சிறிய மாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த எல்லையற்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். சிவபாபா பிரம்மா மூலமாக புதிய சிருஷ்டியை படைச்சிட்டு இருக்கிறாரு. நான் பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள் ஆவோம்ட்டு பாபா சொல்றாரு. பிகே விகாரங்களின் விஷயம் இருக்க முடியாது. அதாவது ஒரு அப்பாவினுடைய குழந்தைகள்ன்றதுனால நமக்குள்ளார இந்த விகாரங்கள் இருக்க முடியாது பாபா சொல்றாரு. சன்னியாசிகளின் சீடர்கள் ஆகிறாங்க. அவர்கள் சன்னியாசியுடைய அணிஞ்சுக்கிட்டா பேர் மாறிடுது. இங்கே கூட நீங்கள் பாபாவினுடராக ஆகிட்டீங்க என்றால் பாபா பெயர் வைத்தார் அல்லவா? எவ்வளவு பேர் பட்டியல் இருந்தனர். இந்த பட்டியை பற்றி யாருக்கும் தெரியல. ஆரம்பத்து காலத்துல பாபா பேரெல்லாம் மாத்தினாரு. அவ்வளவு பேர் பட்டியல வந்தாங்க. ஆனா இந்த பட்டி பத்தி யாருக்கும் தெரியாது. சாசனங்கள் என்னென்ன எழுதப்பட்டிருக்குது. மீண்டும் இவ்வாறே நடக்கும். இப்போது உங்களுடைய புத்தியில் சிருஷ்டி சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது. தந்தை சுயதர்சன சக்கரதாரி அல்லவா? அவர் நம்மளை சுத்த வைக்கிறார். ஃபர்ஸ்ட் அவரு சுயதர்சன சக்கரம் சுத்துறாரு, நம்மளையும் சுத்த வைக்கிறாரு. இந்த ஞானத்தை சொல்லி சொல்லி சிருஷ்டி சக்கரத்தை அப்படியே சுத்த வைக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா முரளி யார் படிக்கிறாங்களோ அவங்க புத்தியில சிருஷ்டி சக்கரம் சுத்துது. சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிஞ்சிருக்கிறார் பாபா. அவருக்கு தெரியும் இல்லையா? நமக்கு சொல்றாரு. பாபாவுக்கு சரீரமே கிடையாது. உங்களுக்கு ஸ்தூல சரீரம் இருக்கிறது. அவர் பரமாத்மா ஆவார். ஆத்மா சுயதர்ஷன சக்கரதாரி அல்லவா? இப்போது ஆத்மாவுக்கு எப்படி அலங்காரம் செய்யறது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவான்றாரு. இது எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களாகும். பாபா ஆத்மாவுக்கு அலங்காரம் செய்யறாரு. எப்படின்னா சுயதர்ஷன சக்கரத்தை சுத்த வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது நான் ஆத்மா, நான் தான் அனாதியில இருந்து எல்லா குணங்களும் நிறைஞ்ச தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவனா இருந்தேன். இப்ப நான் தேவதையா நான் சொர்க்கத்துல பிறந்தேன். அப்பயும் தெய்வீக குணங்கள் நிறைஞ்சு இருந்தேன். அப்படியே நான் படிப்படியா இறங்கி இறங்கி பிறப்பிறப்புல மாட்டிக்கிட்டு இப்ப இந்த பிறவில பிராமணனா இருக்கிறேன். சுத்திரனா இருந்து பிராமணனா இருக்கு. அப்புறம் ஃபரிஸ்தாவா மாறி போவேன். எனக்கு பூஜைக்குரிய சொரூபம் இருக்கு. இதுதான் 5 சொரூபம். இதை நீங்க சுத்திக்கிட்டே இருக்க ஆத்மா அலங்காரம் ஆகுதுன்றாரு. உண்மையில் நான் சுயதர்சன சக்கரதாரி என பாபா சொல்றாரு. அவரே சுயதர்சன சக்கரதாரி தான்றார் சிவபாபா. ஆத்மாவில் அனைத்து சிருஷ்டி சக்கர ஞானமும் வந்துடுது என நீங்க அறிகிறீங்க. பாபா கூட பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர். நாமும் அங்கேதான் இருக்கக்கூடியவங்க தான். குழந்தைகளே, நானும் சுயதர்சன சக்கரதாரி. நான் பதித பாவனன். உங்களிடம் வந்திருக்கிறேன்ட்டு பாபா தனது அறிமுகத்தை கொடுக்கிறாரு. பதிதத்துல இருந்து இப்ப பரிசுத்தமா ஆகுங்க மற்றும் மற்றவங்களையும் ஆக்குங்க, விடுவீங்கள் என்பதற்காகவே என்னை அழைத்தீங்கன்றாரு. அதாவது பாபாவை நம்ம கூப்பிட்டோமா, பதித்துல இருந்து பரிசுத்தமா எங்களை ஆக்குங்க, விடுவீங்க. லிபரேட்டர் அவர் தானே லிபரேட்டர். எங்களை விடுவீங்கன்ட்டு நம்ம அவரை அழிச்சோம். அவருக்கு சரீரமே இல்லை. அவர் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். பிறவி எடுக்கிறார். எப்படி பிறவி எடுக்கிறாரு? இந்த ஒரு உடல்ல அவதரிக்கிறார். ஆனா அவருடைய பிறவி தெய்வீகமானது. சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடுறாங்க. எப்படி இரவு முடிஞ்சு பகல் வருதோ அந்த மாதிரி பாபா வர்றாரு. இரவை முடிச்சு வச்சுட்டு பகலா மாத்துறதுக்காக நான் வரேன் அப்படின்ட்டு பாபா சொல்றார். பகலில் 21 பிறவிகள் நம்ம நடிக்கிறோம். பிறகு இரவில் 63 பிறவிகள் ஆத்மா தான் விதவிதமாக பிறவி எடுக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது பகல்ல இருந்து இரவுக்கு நீங்க வந்துட்டீங்க. மீண்டும் பகலுக்கு நீங்க போகணும். உங்களை சுயதர்சன சக்கரதாரியாக பாபா மாத்திருக்கிறார். இச்சமயம் என்னுடைய நடிப்பு தான் இருக்குது. உங்களையும் சுயதர்சன சக்கரதாரியாக நான் மாத்துறேன். பிறகு நீங்கள் மற்றவங்களையும் மாத்துங்கன்ட்டு பாபா சொல்றார். எப்படி 84 பிறவியை எடுக்கிறீங்க, அந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை இப்ப புரிய வைக்கப்படுகிறது. முன்பு உங்களுக்கு இந்த ஞானம் இருந்துச்சா? இல்லையா? நீங்க பிகே ஆகிறதுக்கு முன்னாடி இது எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? முற்றிலும் இல்லைன்றாரு. அஞ்ஞானியாக தான் நம்மளும் இருந்தோம்னு சொல்றாரு பாபா. பாபா சுயதர்சன சக்கரதாரி. அவருக்கு தான் ஞான கடல் என பெயர் என முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர். குழந்தைகளாக உங்களுக்கு சொத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள் என குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். உப்பு தண்ணீர் ஆகாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மேலும் எல்லாருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும். பாபாவை அனைவரும் மறந்துட்டாங்க. உலகமே மறந்துட்டாங்க கடவுள் யாருன்ட்டு. கடவுள் என்னமோ யாரோன்னு நினைச்சிட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் புள்ளியா இருக்கிறாரு. பிறப்பிறப்புல வரல. அவர்தான் பக்தி மார்க்கத்துல சிவன் லிங்கமா நம்ம வழிபடுறோம். அதை மறந்துட்டாங்கன்றார். இப்போது என்னை மட்டும் நினைங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவர் நினைச்சா போதும், எல்லா பிரச்சனையும் போயிடும். நிராகார ஆத்மாக்கள் முன்பு நிராகார பகவான் கூறுகிறார். இப்ப நம்மளும் ஆத்மாதான். நம்ம உயிர்
இந்த உடல்ல இருக்கிற உயிரே நம்ம தான். இந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடல் அழிஞ்சிருது இல்லையா? அது மாதிரி நம்ம தான் உயிர். நம்ம போன உடனே இந்த உடல் வந்து எரிச்சிருவாங்க இல்ல புதைச்சிருவாங்க. நம்மனா நிராகார ஆத்மா. நமக்கு முன்னாடி தான் நிராகார பகவான் வந்து பேசுறாரு. உண்மையில் நீங்கள் நிராகாரன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். நீங்களும் புள்ளிதான், நானும் புள்ளிதான். நீங்க இந்த உடலே இல்லை, இந்த உடல் அழிஞ்சிரும். பிறகு நீங்க சாக்காரி ஆகுறீங்க. உடல் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது. இப்ப ஒரு நடிப்பு நடிக்கணும், மற்றவங்களோட இப்ப பேசணும், பழகணும்னா உடம்பு இருக்கணும். உடம்பு இல்லாம ஆத்மா எதுவும் செய்ய முடியாது. ஆத்மா உடல்ல இருந்து போயிட்டா எந்த ஒரு அசைவும் ஏற்படாது. அப்படியே அப்படியே மரக்கட்டையாட்டம் இருக்கு இல்லையா, டெட் பாடின்னு சொல்லுவாங்க. ஆத்மா உடனே சென்று இன்னொரு உடல்ல தனது நடிப்பை நடிக்கிறது. யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் போய் வேற உடல்ல புகுந்து நடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த விஷயங்களை நன்கு புரிஞ்சுக்காங்க. உள்ளுக்குள்ள இப்ப சிந்திங்க. ஆத்மாக்களாகிய நாம் பாபாடன் தான் இப்ப சொத்து அடைகிறோம். இப்ப இதை திரும்ப திரும்ப அசை போடுங்க. நான் ஆத்மா நடிக்க வந்தேன், இந்த உடல்ல இருக்கேன். நான் பாபாட்ட இருந்து இப்ப சொத்து அடையணும். இந்த 21 பிறவிக்கு ஆஸ்தி எடுத்துட்டு போகணும். சத்தியுகத்தின் சொத்து இப்ப கிடைக்கிறது. நிச்சயம் பாபா பாரதத்திற்கு சொத்து அளித்திருக்கிறார். கண்டிப்பா பாபா பாரதத்துல தான் வந்தார். எல்லாருக்கும் ஆசை கொடுத்தார். எப்போது சொத்து கொடுத்தார். பிறகு என்ன நடந்தது? மனிதர்களுக்கு இது எதுவும் தெரியாது. அதான் கிறிஸ்துமஸ் தாத்தா கிஃப்ட் எடுத்துன்னு வந்தாருன்னுவாங்க. அது சிவபாபா தான் வந்து சொத்து கொடுத்தார், ஆஸ்தி கொடுத்தார். ஆஸ்திகனா மாத்தினாரு. நமக்கு 21 பிறவிக்கு ஆசை கொடுத்தாரு. சொர்க்கத்துல நம்ம போய் நடிச்சோம். ஆனா எப்ப கொடுத்தாரு, என்ன நடந்தது, எதுவுமே மனுஷங்களுக்கு தெரியாது. எப்போது பாபா எல்லாத்தையும் நமக்கு தெரிவிக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை தான் சுயதர்சன சக்கரதாரி ஆக்கியிருக்கிறார். பிறகு நீங்க 84 பிறவி எடுக்கிறீங்க. மீண்டும் நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு எளிதாக பாபா புரிய வைக்கிறாரு. பாபாவை நினைங்கள், மேலும் இனிமையாக மாறுங்கள்ட்டு தான் பாபா சொல்றாரு. குறிக்கோள் நமக்கு எதிரில் இருக்குது. லட்சுமி நாராயணன் ஆகணுன்றது தான் நம்ம குறிக்கோள். அதாவது ஏம் ஹைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லட்சுமி நாராயணன் ஆகணும்னு நினைச்சாதான் ஏதோ கொஞ்சமாவது ஒரு பதவியாவது அடைய முடியும். பாபாவை நினைங்கள்ன்றார். மேலும் இனிமையாக இப்ப மாறுங்கள். குறிக்கோள் எதிரில் இருக்குது. பாபா வழக்கறிஞர்கள்லாம் வழக்கறிஞராக இப்ப இருக்கிறார். அனைத்து சண்டை சச்சரவுகள் வந்து நம்மளை விடுவிக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் நிறைய மகிழ்ச்சி இருக்கணும். நாம் பாபாவின் குழந்தைகளாகி இருக்கிறோம். பாபா சொத்து கொடுப்பதற்காக நம்மை தத்தெடுக்கிறார். இங்கே நீங்கள் சொத்து அடைவதற்காக வரீங்க. குழந்தைகளை பார்த்து கொண்டாலும் புத்தி பாபா மற்றும் ராஜ்யத்தின் பக்கம் தான் இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப வீட்டுல வேலை இருக்கு, குழந்தைய பார்த்துக்கணும், அது வேலைக்கு போகணும், அந்த மாதிரி எல்லாம் என்ன வேலை இருந்தாலும் பாபாவை நினைச்சுக்கிட்டே இருங்க, சொர்க்கத்தையும் நினைச்சிட்டே இருங்கன்றாரு. படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்குது. பாபா உங்களை உலகத்துக்கே இப்ப அதிபதி ஆக்குறார். அவரை நீங்க மறந்துடுறீங்க. முதலில் தன்னை ஆத்மா என புரிஞ்சுக்காங்க பாபா சொல்றார். இந்த ஞானத்தை பாபா சங்கமயுகத்துல தான் நமக்கு வந்து சொல்றாரு. ஏனென்றால் சங்கமத்தில் தான் பதித்தர்ல இருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்ம தூய்மையாக ஆகணும்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான ஆன்மீக பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள், தேவதைகளை விட உயர்ந்த குலத்தவர். நீங்கள் பாரதத்திற்கு மிக உயர்ந்த சேவை இப்ப செய்றீங்க. இப்போது மீண்டும் நீங்க பூஜைக்குரியவர் ஆகிறீங்க. இப்போது பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராகவும் சோழிலிருந்து வைரமாகவும் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது ஸ்ரீமத் படி ஒவ்வொரு கர்மம் உயர்ந்ததாக செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் அளிக்க கூடாது. தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். பாபாவின் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க சுயதர்சன சகரதாரி ஆக வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீராக ஆகக்கூடாது. அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையாக அப்போது மாற வேண்டும்ன்றார் பாபா. வரதானம், மரியாதை கேட்டு வாங்குவதற்கு பதிலாக எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய சதா சுயநலமற்ற யோகி ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. உங்களுக்கு யாரேனும் மரியாதை கொடுத்தாலும் சரி, உங்களை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நீங்கள் அவர்களை தன்னுடைய இனிமையான சகோதரனாகவும் சகோதரியாகவும் ஏற்றுக்கொண்டு சதா சுயமரியாதையிலிருந்து அன்பான பார்வையுடன் அன்பான உள்ளுணர்வுடன் ஆத்மீக மரியாதையை, அந்த ஆத்மாவிற்காக மரியாதையை கொடுத்து கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. யாராவது ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் சரி, நம்மளை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் சரி, நம்ம அவங்கள நம்மளுடைய சகோதரன் சகோதரியா பார்த்து நம்மளுடைய சுயமரியாதையில இருந்து அன்பான பார்வையோட உள்ளுணர்வோட அவங்கள பார்க்க சொல்றாரு. ஆத்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்றாரு. உடம்ப பார்க்காதீங்க, ஆத்மாவை பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுங்க. இவர்கள் மரியாதை கொடுத்தால் நான் மரியாதை கொடுப்பேன். ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இது கூட ராயலாக யாசிப்பதாகும். இதில் சுயநலமற்ற யோகி ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றார். ஆன்மீக அன்பினுடைய மழையின் மூலமாக எதிரே கூட நண்பனாக இப்ப ஆக்கிடுங்க. உங்கள் முன்னால் யாரானும் கல்லை விட்டு எறிந்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு ரத்தினங்களை கொடுங்க. ஏனெனில் நீங்கள் ரத்னாக்கர் தந்தையின் ரத்தினங்களின் கடலாகிய தந்தையின் குழந்தைகள். நம்மளா ரத்னாக்கர் குழந்தைகள்.
ரத்னாகர் தந்தையினுடைய குழந்தைகள். அதனால கல்லே எறிஞ்சாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஞான ரத்தினங்களை கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: உலகத்தின் புதிய படைப்பிற்கான காரியத்திற்காக 2 சப்தங்களை நினைவில் வையுங்கள். கருவி, நான் ஒரு கருவி மட்டுமே என்பதை புரிஞ்சிருக்கிறது. மற்றும் பணிவாக இருக்கணும், நடத்தையில பணிவாக இருக்கணும். அதாவது நான் இல்லை, பாபா என்ன கருவியாக்கி சேவிக்கிறாரு. அப்படி இருக்கிறவங்களாலதான் இந்த புதிய படைப்பே படைக்க முடியுன்றாரு. இதுல நான் நம்ம ஏதாவது செஞ்சா அது சக்சஸே ஆகாது. அது மாதிரி பணிவா இல்லைன்னா கூட அது சக்சஸே ஆகாது. புதிய படைப்பு உருவாகணும்னா 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு கருவி மற்றும் பணிவு. நடத்தையில பணிவா இருக்கணும். அவ்யக்த சமிஞ்சை: சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். சேவையில் வெற்றிக்கான முக்கிய சாதனம் என்னன்னா தியாகம் மற்றும் தபஸ்யா. அப்படிப்பட்ட தியாகி மற்றும் தபஸ்வியின் அர்த்தம் என்னன்னா சதா தந்தையின் மீது கொண்ட அன்பில் மூழ்கி இருக்கணும். அன்பினுடைய கடலில் மூழ்கி இருக்கணும். ஞானம், ஆனந்தம், சுகம், சாந்தியின் கடலில் மூழ்கி இருக்கணும். இந்த நிலையே தபஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தியாகியாக தபஸ்வியாக இருப்பவர்களே உண்மையான சேவாதாரி ஆவார்கள்ன்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.